வெளிநாட்டவர்களிடமிருந்து சில கருத்தியல்களை நாம் கடன் வாங்கி கொள்ளும்போது அதற்கு தகுந்த வார்த்தைகளை நாம் சமைத்து கொள்ள வேண்டியதாகிறது. அப்படி செக்குலரிசம் என்கிற ஒரு கருத்தியலுக்கு நாம் சமீபத்தில் சமைத்து கொண்ட ஒரு வார்த்தை தான் மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தை. ஆனால் இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தை எனக்கு அவ்வளவு திருப்திகரமாக சுவையாக இல்லை. ஏன்னா இந்த வார்த்தை ஒரு சமைக்கப்பட்ட பண்டம் போல இல்லை. ஒன்றோடு ஒன்று ஒட்டாத பல பதார்த்தங்களை போட்டு குலுக்கி கொடுத்த ஒரு பண்டம் மாதிரி தான் இருக்குது. அதாவது திருநெல்வேலி அல்வா போல் இல்லாமல் பாம்பே மிக்சர் போல் இருக்குது. என்னை கேட்டால் முந்திரி, திராட்சை இது மாதிரியான வஸ்துக்கள் எல்லாம் போடாத தமிழ்நாட்டு மிக்சர் தான் பெஸ்ட்டு. அந்த வகையில் செக்குலரிசம் என்கிற வார்த்தைக்கு என்னுடைய சாய்ஸு நிர்மதவாதம் தான். இதுவும் கொஞ்சம் கடுக்கு முடுக்குன்னு இருந்தாலும் மதச்சார்பற்ற அரசு அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் நிர்மத அரசு அப்படின்னு சொல்கிறது அர்த்தத்தில் கச்சிதமாகவும் சொல்வதற்கு சற்று எளிதாகவும் இருப்பதாக எனக்கு படுது. ஆனால் மதச்சார்பின்மைன்னு சொன்னாலும் நிர்மதவாதம்னு சொன்னாலும் இந்த வார்த்தையில் இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் இதனுடைய அர்த்தத்தில் இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசு. அது என்னன்னு கேட்குறீங்களா? செக்குலரிசம் அல்லது நிர்மதவாதம் அப்படிங்கிறதுக்கு மதங்களுக்கு அப்பாற்பட்ட, மதங்கள் இல்லாத ஒரு நிலை அப்படின்னு பொருள் கொள்ளப்படுது. ஆனால் மதங்களுக்கு அப்பாற்பட்ட, மதங்கள் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு சாத்தியமே கிடையாது. அது ஒரு கற்பனையான நிலைப்பாடு. என்னங்க அப்படி சொல்கிறீங்க? நாத்திகர்கள் எல்லாம் நிர்மதவாதிகள் தானே, அவர்களுக்குன்னு மதங்கள்னு எதுவும் கிடையாது தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மதங்களுக்கு அப்பாற்பட்ட, மதங்கள் இல்லாத ஒரு நிலை சாத்தியம்தான் அப்படின்னு நம்ம நம்புறதுக்கு காரணம் மதங்கள்னா என்ன அப்படிங்கிற அடிப்படை அறிவே நமக்கு இல்லாமல் இருக்கிறது தான். மதம் என்றால் என்ன அப்படின்னு நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதிக விளக்கம் தேவைப்படுகிறவர்கள் ஸ்க்ரீனில் வர்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். மதம் என்பது அடிப்படையில் ஒரு உலக சித்திரம். உலக சித்திரம்னா என்ன? நாம் எங்கிருந்து வருகிறோம், இங்கு எதற்காக இருக்கிறோம், எங்கு போகிறோம் என்பது போன்ற கேள்விகளுக்கான பதில்கள் தான் உலக சித்திரம். இன்னும் எளிமையாக சொல்லணும்னா வாழ்க்கைக்கான ஒரு மேப் அப்படின்னு சொல்லலாம். எந்த மதத்தை எடுத்து பார்த்தாலும் அதன் அஸ்திபாரத்தில் குறைந்தபட்சம் இந்த 3 கேள்விகளுக்கான பதில் இருக்கும். அந்த பதிலை வைத்து தான் அவைகள் தங்களது போதனைகளையே தொடங்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் சிந்திக்கிறவர்கள் வட்டாரத்தில் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு பெயர்கிறவர்கள் எதற்காக மாறுறாங்க? அந்த மதத்தினுடைய வழிபாடுகள் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. தாங்கள் இருந்த மதத்தின் உலக சித்திரத்தை தங்களால் ஏற்க முடியல அப்படின்றதுக்காக தான் இன்னொரு மதத்திற்கோ அல்லது நாத்திகத்திற்கோ மாறுறாங்க. அப்படின்னா ஒரு மதத்தை மதமாக ஆக்குவது அதனுடைய உலக சித்திரம் அப்படின்னு தானே அர்த்தமாகுது. அதனால தான் மதம் என்றால் அடிப்படையில் உலக சித்திரம் என்று சொன்னேன். தனக்கென உலக சித்திரம் ஒன்று இல்லாத மனிதன் என உலகில் ஒருவனும் கிடையாது. ஏன்னா இந்த வாழ்க்கையை குறித்தும் உலகத்தை குறித்தும் எந்த கருத்தும் அபிப்பிராயமும் இல்லாத ஒரு மனுஷன்தான் உலக சித்திரம் இல்லாதவன். ஆனால் எப்படி வாழ வேண்டும் என்று இன்னொரு மனிதனுக்கு சொல்லாத அல்லது சொல்ல நினைக்காத ஒரு மனிதன் என்று உலகத்தில் யாரும் இல்லை. அதே சமயம் ஒரு உலக சித்திரம் இல்லாத ஒருவனால் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லவும் முடியாது. ஏன்னா தான் போகிற ஊருக்கு கையிலையோ மனசுலையோ ஒரு மேப் இல்லாத ஒரு மனுஷன் இப்படித்தான் போகணும், இதுதான் வழி அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா இந்த உலகத்தில் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு இன்னொரு மனிதனுக்கு சொல்கிற அல்லது சொல்ல நினைக்கிற எல்லா மனிதர்களுக்கும் உலக சித்திரம் ஒன்று இருக்குதானே. மனிதர்கள் எல்லோருக்குமே தனித்தனி உலக சித்திரங்கள் இருந்தாலும் அந்த உலக சித்திரங்களை எல்லாம் தொகுத்தா அவைகள் ஒரு 7-8 கேட்டகரிக்குள்ளே வந்துடுது. அந்த கேட்டகரிகளைத்தான் நாம் வேதாந்தம், பௌராணிகம், இஸ்லாம், கத்தோலிக்கம், பௌத்தம், ப்ராடஸ்டன்டிசம், நாத்திகம், கம்யூனிசம் அப்படின்லாம் பேர் சொல்லி அழைக்கிறோம். நான் சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. தனிப்பட்ட மனிதர்களுடைய உலக சித்திரங்களின் தொகுப்பிலிருந்து தான் மதங்கள் வந்துச்சு அப்படின்னு நான் சொல்லலை. மதங்களை இப்படி ரிவர்ஸில் பார்த்தா இன்னும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். எந்த கடவுளிடமிருந்தும் நாம் வரவில்லை, எந்த கடவுளிடமும் நாம் திரும்பி போகப் போவதில்லை. அவரவர் விரும்பியதை செய்து வாழ்வதற்குத்தான் நாம் இங்கு இருக்கிறோம் என்பது போன்ற ஒரு பதில்தான் நாத்திகத்தினுடைய உலக சித்திரம். அந்த வகையில் உலக சித்திரம்தான் மதம் என்றால் நாத்திகமும் ஒரு மதம் தானே. அப்படி இருக்கும்போது நாத்திகர்கள் தங்களை மதமற்றவர்கள், நிர்மதவாதிகள் என்றெல்லாம் யோசித்துக் கொள்வது எவ்வளவு பெரிய மடத்தனம். இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன? உலகத்தில் மதமில்லாத மனிதனே இல்லை. அதாவது நிர்மதவாதிகள் அல்லது செக்குலரிஸ்டுகள் என்று யாருமே இல்லை. இன்னும் துல்லியமாக சொன்னால் ஒரு நாட்டிலிருந்து வெளியேறிய அடுத்த நொடியே நீங்கள் இன்னொரு நாட்டிற்குள் தான் இருப்பீர்கள் என்பது போல மதங்களே வேண்டாம் என்று நீங்கள் வெளியேறினாலும் நீங்கள் இன்னொரு மதத்திற்குள் தான் நுழைந்திருப்பீர்கள். அப்படி வெளியேறியவர்களில் நாத்திகர்களுக்கு மட்டும்தான் தாங்கள் தஞ்சம் புகுந்த நாத்திகமும் மதம்தான், அதனால் தாங்களும் மதவாதிகள் தான் என்பது புரியவில்லை என்பதுதான் கொடுமை. இப்போ நாம் அடுத்த கட்டத்துக்கு வருவோம்.
மனிதன் எப்படியும் ஏதாவது ஒரு மதத்தில் இருந்தேதான் தீருவான் என்றால் அது எந்த மதம் என்பதுதான் நாம் அடுத்து கேட்க வேண்டிய அறிவுபூர்வமான கேள்வி. ஏன்னா எம்மதமும் சம்மதம் என்று சொல்வது ஒரு கடைந்தெடுத்த மடத்தனம். எப்படின்னு கேட்குறீங்களா? ஏன் சில நட்சத்திரங்கள் மட்டும் நகர்கின்றன, ஏன் கிரகணங்கள் நிகழ்கின்றன என்பது போன்ற கேள்விகளுக்கு நமது முன்னோர்களுடைய பதில்கள் தான் கிரக சித்திரங்கள். இங்கிலீஷில் பிளானட்டரி மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோப்பர்னிக்கஸ்க்கு முன்பு வரை புவியை மையமாக கொண்டு நிலா, சூரியன் மற்ற கோள்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு குறிப்பிட்ட சில சுற்றுப்பாதைகளில் சுற்றி வருகின்றன அப்படின்னு ஒரு சித்திரம் வச்சுருந்தாங்க. ரோம பேரரசில் வாழ்ந்த டாலமி என்கிற ஒரு அறிஞர் முன்வைத்த அந்த சித்திரத்திற்கு பெயர் புவி மைய கோட்பாடு. கோப்பர்னிக்கஸ் இதில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்து சூரியனை மையத்தில் வைத்து மற்ற கோள்கள் எல்லாம் அதை சுற்றி வருகிறது என்கிற ஒரு சித்திரத்தை முன்வைத்தார். அந்த சித்திரத்திற்கு சூரிய மைய கோட்பாடு அப்படின்னு பேர். டைகோ பிராஹி இதிலிருந்து மாறுபட்ட இன்னொரு சித்திரத்தை முன்வைத்தார். கோப்பர்னிக்கஸின் சூரிய மைய கோட்பாட்டில் ஒரு சில பெரிய மாறுதல்களை செய்து கெப்லர் இன்னொரு சித்திரத்தை முன்வைத்தார். கோள்களின் அமைப்பு இப்படித்தான் இருக்கிறது என ஒன்றுக்கொன்று முரணான பல சித்திரங்கள் அந்த காலத்தில் வழக்கத்தில் இருந்துச்சு. பிற்காலத்தில் கோப்பர்னிக்கஸின் சூரிய மைய கோட்பாட்டை அங்குமிங்குமாக இடித்து கட்டின கெப்லருடைய சித்திரம்தான் கோள்களுடைய உண்மையான நிலவரத்தை காட்டுகிறது அப்படின்னு நிரூபணமானுச்சு. கோள்களின் நிலவரத்தை குறித்த இந்த சித்திரங்களைப் போல இந்த உலகின் மனித வாழ்க்கையின் நிலவரத்தை குறித்த சித்திரங்கள் தான் மதங்கள். கோள்களின் நிலவரத்தை குறித்த இந்த சித்திரங்கள் அனைத்துமே தவறாக இருக்கலாம், ஆனால் அனைத்துமே சரியாக இருக்க முடியாது. ஏனென்றால் கோள்கள் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் தான் இயங்குகின்றன. ஒரு கிரக சித்திரம் அந்த அமைப்பை சரியாக சித்தரிக்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. அதுபோல இந்த உலகும் வாழ்க்கையும் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் தான் அமைந்திருக்கிறது. மதங்கள் அதை சரியாகவும் சித்தரிக்க முடியும், தவறாகவும் சித்தரிக்க முடியும். அந்த வகையில் எல்லா மதங்களின் உலக சித்திரமும் தவறாக இருக்கலாம், ஆனால் எல்லாமும் சரியாக இருக்க முடியாது. அதனால்தான் எம்மதமும் சம்மதம் என்பது ஒரு மடத்தனமான நிலைப்பாடு என்று சொன்னேன். ஒரு மதம் என்பது அடிப்படையில் உலக சித்திரம்தான் என்பதால் மதங்களை குறித்து நமக்கு எழ வேண்டிய முதல் கேள்வியே எந்த மதத்தின் உலக சித்திரம் சரியானது, எந்த மதத்தின் உலக சித்திரம் உண்மைக்கு நெருக்கமாக இருக்கிறது என்பதுதான். அதாவது நாம் எங்கிருந்து வருகிறோம், எங்கு போகிறோம், இங்கு எதற்காக இருக்கிறோம் என்பது போன்ற மனித வாழ்க்கையின் அடிப்படையான கேள்விகளுக்கு எந்த மதத்தினுடைய பதில் உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் மதங்களை குறித்து நமக்கு எழ வேண்டிய முதல் எண்ணம். இந்த கேள்விகளுக்கான பதிலில் ஒரு மதம் தவறிவிட்டால் வேறு எந்த பெருமை அந்த மதத்திற்கு இருந்தாலும் அந்த மதத்தை தூக்கி பிடிப்பது மடத்தனம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்னுடைய இரையாற்றுப்படை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.